இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். நாம் யாவரும் அமருவோம். ஒரு சின்ன கேள்வியை முன்வைத்து இந்த ஆராதனைக்குள் செய்திக்கு முன்பாக நான் உங்களுக்கு கேள்வியை முன்வைக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க, ஒரு மோசமான இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாலைவனத்திலையா இருக்கலாம், இல்லை மோசமான காடு பகுதியில் உங்கள் இருப்பிடம் இருக்கலாம், பாலைவனத்தில் உங்கள் இருப்பிடம் இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்லம் ஏரியாவில் உங்கள் இருப்பிடம் இருக்கலாம். ஒரு நிலையான வீடு கூட உங்களுக்கு இல்லை, ஒரு குடிசை வீடு தான் இருக்குது. இப்படிப்பட்ட இடத்துல தான் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் தலைமையில் வச்சு கொண்டாடக்கூடிய உலகத் தலைவர்கள், இல்லை உங்களுடைய தனிப்பட்ட அரசியல் தலைவர்கள், இல்லை உங்களுக்கு தெரிந்த பெரும் புள்ளிகள், நீங்கள் இப்படி இருக்க இந்த சூழ்நிலையில் உங்களோடு கூட வந்து காலங்காலமாக இருப்பாங்களா? உங்கள் கூடவே இருப்பாங்களா? உங்கள் கூடவே வசிப்பாங்களா? இல்லைன்றது தான் நிதர்சனமான உண்மை. நம்ம இங்கே பார்த்தோன்னா இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலேருந்து நடத்தி கொண்டு வந்துட்டாரு. பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம் தந்துட்டாரு. சாப்பாடுக்கு தூதர்கள் சாப்பிட்ற மன்னா, தண்ணிக்கு கண்மலையை பிளந்து தண்ணீர் கிடைக்குது. வேற என்ன, ட்ரெஸ்ஸு தேய மாட்டேங்குது, பாதரட்சைகள் தேய மாட்டேங்குது, காடை கிடைக்குது, எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குது. வனாந்திரத்தில் எல்லா காரியங்களும் கிடைக்குது. எல்லாமே கொடுத்துட்டார் ஆண்டவர். கொடுத்துட்டு ஆண்டவர் பார்க்குறாரு, நம்ம ஆண்டவர் பாருங்களேன், அண்ட சராசரங்களையும் படைத்தவர் இல்லை, வானாதி வானங்கள் கொள்ளாதவர். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய. ஆமாம், சங்கீதம் 8ஆம் அதிகாரத்தில் வானங்கள் அவருடைய விரல்களின் கிரியை அப்படின்னு சொல்லுது. இவ்வளவு 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 மகத்துவம் கொண்ட தேவன் எல்லாம் கொடுத்துட்டாரு. ஆனாலும் ஆண்டவர் இன்னொரு ஆசை, அவருக்கு இன்னும் ஒரு ஆசை. யாத்திராகமம் 25:8 எடுத்து வாசிங்களேன். யாத்திராகமம் 25:8. எல்லாம் கொடுத்துட்டாரு, ஆனாலும் அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் கொடுத்துட்டாலும் ஆண்டவருடைய ஆசை, ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய இயக்கம், அவர்கள் மத்தியில் வாசம் பண்ண. ஆண்டவர் உங்கள் மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? உங்கள் குடும்பத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிறார். உங்கள் ஜெப வாழ்க்கையில் ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நான் முன்னாடி சொன்னல, அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஐயா வனாந்திரத்தில் எந்த ஒரு வசதியும் கிடையாது, ஃபேனு கிடையாது, ஏசி கிடையாது, ஏன் இன்னும் டாய்லெட் வசதி கூட அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே எனக்கு ஒரு கூடாரத்தை போடு, அங்கே நான் வாசம் பண்ண விரும்புகிறேன், அங்கே எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கு. நம் மத்தியில் உலாவ விரும்புகிற ஒரு தேவன், நம் மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிற ஒரு தேவன். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் வாசம் பண்ண விடாம தடுக்கிற ஒரே ஒரு காரியம் நம்முடைய பாவம். ஆதியாகமத்தில் பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆதாமோடும் ஏவாளோடும் உலாவிக் கொண்டிருந்த தேவன் விருப்பத்தோடு, ஏன்னா சகல சிருஷ்டியும் வார்த்தையினால படைச்சாரு. ஆனால் ஆதாமையும் ஏவாளையும் அப்படி இல்லை, அப்படியே தன் விருப்பத்தின்படி தனது சாயலாக பார்த்து விசித்திர வினோதமாய் உண்டாக்கப்பட்டோமா. நம்ம எப்படி உண்டாக்கப்பட்டோம்? விசித்திர வினோதமாய் உண்டாக்கப்பட்டோம். ஆண்டவருடைய படைப்பில் நம்ம விசேஷித்த படைப்பு. மற்றதெல்லாம் நல்லதுன்னு கண்ட ஆண்டவர் மனுஷனை படைச்சிட்டு சொல்றாரு, மிகவும் நல்லது என்று கண்டாராம். நீங்களும் நானும் அவர் கண்களுக்கு மிகவும் நல்லதாய் காணப்பட்டோம். அதனால தான் உங்கள் மத்தியில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அன்று ஆதாமோடு ஏவாளோடு வாசம் பண்ணார். பாவத்தின் நிமித்தம் துரத்தப்பட்டார்கள், பாவத்தின் நிமித்தம் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். நான் ஆண்டவருடைய ஒரே ஏக்கம், நான் உன்னோட வாசம் பண்ணணும்.
திருப்பி வரார். ஒவ்வொரு வாட்டியும் இது திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. வேதம் ஃபுல்லா ஆண்டவர் நம்மளோடு வாசம் பண்றதுக்கு ஸ்டெப்பு எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பார். இன்னும் ஒரு காரியத்தை பார்த்துட்டு நேராக ஆராதனைக்குள்ள கடந்து போவோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா, அதான் ஆசரிப்பு கூடாரம் தான் எபிரேய பதத்தில் அதை மிஷ்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. மிஷ்கான்னாலே வாசம் செய்தல். ஆசரிப்பு கூடாரமே வாசம் செய்தல். ஆனால் இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் யாருக்கு மட்டும்தான் அனுமதினா, இஸ்ரவேலோட 12 கோத்திரங்களுக்கு மட்டும்தான். நீங்கள் எவ்வளோ பெரிய விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் சரி, பரிசுத்தவானாக இருந்தாலும் சரி, நீங்கள் புறஜாதியாராக இருந்தால் உங்களுக்கு ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலுக்குள்ள கூட அனுமதி கிடையாது. அதோட வாசலுக்குள்ள கூட அனுமதி கிடையாது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின வெளியேற பெற்ற ரத்தத்தினால அந்த திரைசீலை 2 கிழியுது. அந்த திரைசீலை 2 கிழியுது. வாசலுக்குள்ள கூட போக தகுதி இல்லாத என்ன மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு போய் நிறுத்தினார். ஹல்லேலூயா. கிருபாசன தண்டை கொண்டு நிறுத்தினார். ஒரே காரணம், அவர் என்னோட வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் உங்களோடு வாசம் பண்ண விரும்புகிறார். உங்களோடு உலாவ விரும்புகிறார். உத்தமம் இல்லாத இடத்துல அவர் வாசம் பண்ண மாட்டாருங்க. என்கிட்ட உத்தமம் இல்லாத எந்தெந்த காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்கு, உத்தமம் இல்லாத ஒரு இடத்துலையும் அவர் வாசம் பண்ண மாட்டார். நீதி இல்லாத இடத்தில் அவர் வாசம் செய்ய மாட்டார். ஏனென்றால் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. வசனம் அழகா இருக்கு, அவர் நீதியுள்ள நியாயாதிபதியா. ஏன்னா நிறைய நியாயாதிபதிகள் உலகத்தில் இருக்கிறாங்க, நிறைய ஜட்ஜஸ் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாரும் நீதி உள்ளவர்கள் கிடையாது. கர்த்தர் ஒருவரே நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நீதி இல்லாத இடத்துல வாசம் செய்ய மாட்டார். 3வது காரியம், அவர் சத்தியம் இல்லாத இடத்தில் வாசம் செய்ய மாட்டார். அவருடைய வார்த்தை இல்லாத இடத்தில், அவருடைய வார்த்தையான கிறிஸ்து இல்லாத இடத்தில் அவர் வாசம் செய்ய மாட்டார். அவர் உங்கள் மத்தியில் உலாவ விரும்புகிறார். உங்கள் மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிற தேவன். உங்க துதியில பிரியப்படுகிற தேவன். அவர் பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அங்கே இருந்து இல்லைங்க, அவரை உயர்த்துறப்ப, அவரை பிரஸ்தாபப்படுத்துறப்ப, அவரை தொழுது கொள்றப்ப, அவர் ஆராதனை செய்யறப்ப அவர் வந்துருவார். அவர் அந்த இடத்துக்கு பிரசன்ஸ் ஆயிடுவார். அவருடைய பிரசனை அங்கே இருக்கும். அவர் அங்கே உலாவுவார். எங்கே 2-3 பேர்கள் என் நாமத்தின் நிமித்தம் கூடுகிறார்களோ அங்கே என்ன பண்ணுவாராம்? இங்கே ஆண்டவர் வாசம் செய்கிறார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பரலோகத்தில் ஒரு ஆராதனையை மட்டும் காட்டிட்டு நான் நேரடியாக ஆராதனைக்குள்ளே போகிறேன். பரலோகத்தில் சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வெளிப்படுத்தின விசேஷம் 4:8. சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்க சுத்தி 4 ஜீவன்கள் அவரை இரவும் பகலுமா இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் அந்த 4 ஜீவன்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரை சூழ நின்று ஆராதிச்சுக்கிட்டே இருக்கு. தேவன் சிங்காசனத்தில் இப்போ என்ன இருக்கு? அமர்ந்திருக்கிறார். ஆமென். தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அதுக்கு அடுத்த லேயர், இது ஃபர்ஸ்ட் குரூப் 4 ஜீவன்கள். இந்த செகண்ட் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 4:11. இந்த செகண்ட் சர்க்கிள் 24 மூப்பர்கள். அடுத்த லைனு 24 மூப்பர்கள் தங்களுடைய கிரீடங்களை கழற்றி வைத்து விட்டு தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர்னு அவங்க ஒரு சைடு ஒரு பேட்டர்ன்ல அவங்க தேவனை ஆராதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 2 குரூப் பார்த்துட்டோம். இந்த தேர்ட் குரூப், இந்த 3வது கொயர், 2 கொயர் பார்த்துட்டோம். இப்போ 3வது வர்ஷிப் டீம் வெளிப்படுத்தினல் 5:12. ஆமா, இது தூதர்களுடைய கூட்டம். 10,000 ஆகவும் 1000 ஆகவும் திரளான தூதர் கூட்டம் அதை சூழ்ந்து நின்று, ஃபர்ஸ்ட் அந்த 4 ஜீவன்கள், அதுக்கு முன்னாடி 24 மூப்பர்கள், இப்போ அதை சுற்றி இந்த தேர்ட் குரூப் தூதர் கூட்டம் 10,000 ஆகும் 1000 ஆகும். அவங்க சொல்றாங்க
ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரன் அவர்களும் ஓயாமல் தன்னை வணங்கி அவரை வணங்கி தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஆண்டவர் இப்ப எங்க இருக்கிறார்? சிங்காசனத்தின் மேல வீற்றில் இருக்கிறார், அமர்ந்திருக்கிறார். இப்போதான் நம்ம படிச்ச அந்த வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் திருப்பி எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும், வேற யாரும் இல்லைங்க, நீங்களும் நானும் தான். அன்னைக்கு இஸ்ரவேலுக்கு மட்டும்தானே அலோ, இன்னைக்கு பாருங்க சகல ஜாதிகளிலும் சகல பாஷைக்காரர்களிலும் சகல ஜனங்களிலும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான ஒரு திரளான கூட்டம் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவங்க என்ன பண்றாங்களாம்? ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக ஆர்ப்பரித்தாங்களாம். என்ன பண்ணாங்களாம்? ஆர்ப்பரித்தாங்களாம். இந்த பாருங்க, அந்த படத்தில் அழகா போட்டு காட்டுறாங்க. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாரு, 4 ஜீவன்கள் அழகா அந்த போட்டு காட்டியிருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்களா? இந்த கடைசி குரூப் நீங்களும் நானும் என்ன பண்றோமா? ஆர்ப்பரிக்கிறவங்களாம். இந்த 4 ஜீவன்கள் ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணுது. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவங்க 24 மூப்பர்கள் தேவரீர் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரன்னு அவங்க ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்றாங்க. தூதர்கள் அவங்க ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்றாங்க. ஆனா இவங்க ஆர்ப்பரித்தாங்கன்னு இருக்கு. ஆர்ப்பரித்தாங்கன்னா என்னன்னா, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு துதியை சொல்றாங்க. ஆண்டவரே என்னை காப்பாற்றினீரேன்னு ஒருத்தர் கத்துறாரு, ஆண்டவரே என்னை ரட்சித்தீரேன்னு ஒருத்தர் கத்துறாரு, ஆண்டவரே என்னை சுகமாக்கினீரேன்னு ஒருத்தர் கத்துறாரு. ஒவ்வொருத்தர் தங்கள் துதியை சொல்லி வராங்க. தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் செய்த நன்மைகளை சொல்லி வராங்க. இதுதான் அங்கு நடக்கிற ஆர்ப்பரிப்பின் சத்தம். நடந்தது என்ன தெரியுமா? மூப்பர்கள் கண்டு மிரண்டு போறாங்க. எப்பா யாருப்பா அவங்க, இவ்வளவு பேர் எங்க இருந்துப்பா வந்தாங்கன்னு மிரண்டு போறாங்க. நடந்தது என்ன தெரியுமா? 15ஆம் வசனம் பார்ப்போம். இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். இவ்வளவு நேரம் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இப்ப எங்க இருக்கிறாரா? இவர்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவரை துதிக்கிற உங்க மத்தியில உங்க உள்ளத்தில் அவர் வாசமாயிருக்க விரும்புகிறார். உங்க மத்தியில் அவர் வாசமாயிருக்கிற விரும்புகிறார். எந்த பறவைகள் மத்தியிலும் எந்த விலங்குகள் மத்தியிலும் எந்த தூதர்கள் மத்தியில தாண்டி அவர் பரலோகத்தில் ஓயாம துதிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு ஒரு கூடாரத்தை போடு, எனக்கு ஒரு கூடாரத்தை போடு. நான் உங்க மத்தியில் உலாவ விரும்புகிறேன், நான் மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும்